நம்ம நருட்டோ சீரீஸ்ல இருக்க டாப் 5 டேலண்டடான ஷினோபிஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்டு வந்துருங்க. நம்ம 5th பிளேஸ்ல சாஸ்கே தான் இருக்கான். நம்ம சாஸ்கே சின்ன வயசுல இருந்தே எவ்வளவு ஜீனியஸா இருந்திருப்பான்னு நருட்டோ சீரீஸ் பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜீனியஸா இருக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணுங்க இவனை சைட் அடிச்சாலும் தலைவன் மாசா அதை ரிக்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம 4th பிளேஸ்ல சிசிவி உச்சியா தான் இருக்காரு. நம்ம சிசிவி எவ்வளவு டேலண்டடான ஒரு ஷினோபின்னு பாத்தீங்கன்னா அவரோட 5வது வயசுல அவர் பாத்தீங்கன்னா சரிங்கனா அன்லாக் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 7வது வயசுல மங்கிக்கு சரிங்கனா அன்லாக் பண்ணிருப்பாரு. நம்ம 3rd பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் வேர்ல்டு வைடான நம்ம கக்காசி அட்டாக்கே தான் இருக்காரு. தலைவன் கக்காசி பாத்தீங்கன்னா அவனோட 12ல இருந்து 13 வயசுலயே போய் ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோவர்ஸ்ல யாரும் பண்ணாத மாதிரி 10 வயசுல ஜொனினாவை காட்டியிருப்பாரு நம்ம கக்காசி. நம்ம 2nd பிளேஸ்ல மினாட்டோ நாமிகாசே தான் இருக்காரு. நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டே வச்சிருக்காரு அவரோட அகாடமியில. கிட்டத்தட்ட இத்தனை ஜெனரேஷன் வரைக்கும் அவர் வச்ச ரெக்கார்டை யாருமே தாண்டினதே கிடையாது. அது மட்டும் இல்லாம 13 வயசுல குராமாவை சீல் பண்றது இந்த மாதிரி நிறைய வேலையை பார்த்திருப்பாரு நம்ம மினாட்டோ. அதனாலதான் இவரை நான் 2nd பிளேஸ்ல வச்சிருக்கேன். நம்ம 1st பிளேஸ்ல யார் இருப்பான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற யாரே நம்ம இட்டாச்சி தான். நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா அவரோட 8 வயசுலயே ஒரு ஒக்காக லெவலுக்கு யோசிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட 12 வயசுலயே ஆன்பு பிளாக் ஆப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சீஃபாவும் இருந்திருப்பாரு. உங்களுக்கு நருட்டோலே பிடிக்காத கேரக்டர் யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நண்பர்களே.